Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 5.3 லேருந்து sum number 1 பார்க்க போகிறோம். Find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the points. Let it be 1, minus 5 and this is 4, 2. Passing through the midpoint னு கொடுத்திருக்காங்க. இது இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். let it be x, y. நமக்கு அது இல்லாமல் and parallel to x axis இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்தோம். parallel to coordinate axis தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, therefore மிட் பாயிண்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும். மிட் பாயிண்ட் m is equal to x1 plus x2 by 2 இல்லையா, 1 plus 4 by 2 minus 5 plus 2 by 2. இதை simplify பண்ணோம்னா 5 by 2 minus 3 by 2 minus 3 by 2. இப்போ நமக்கு யாரோட வேல்யூ கிடைச்சிருச்சு, மிட் பாயிண்டோட வேல்யூ, that is 5 by 2 minus 3 by 2 ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. ஓகே, அடுத்ததா find the equation of the straight line passing through the midpoint ன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இந்த மிட் பாயிண்டோட வேல்யூ, அதாவது ஒரு பாயிண்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. பாயிண்டோட வேல்யூ கிடைச்சது, ஆனால் நமக்கு ஒரு பாயிண்ட் ஒன் ஸ்லோப், அதாவது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னா ஸ்லோப் கொடுக்கல. ஸ்லோப் கொடுத்துருந்தா நம்ம எக்ஸாக்டான லைன் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எம்மை தவிர்த்துட்டு மீது எல்லாத்தையும் வச்சு சொல்ல வேண்டியதான். அப்போ இந்த பாயிண்ட் என்ன x1, இந்த பாயிண்ட் என்ன y1. பாயிண்ட் கிடைச்சாச்சு, ஸ்லோப் தெரியாது. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முடைய ஃபார்முலா என்ன, y minus y1 equal to m into x minus x1. இப்போ y minus y1 னா y minus of minus 3 by 2 தானே இங்கே கொடுத்துருக்கிறது, equal to m into x minus 5 by 2. மைனஸுங்கிறது ஃபார்முலாவில் இருக்குது. இன்னும் இதை எக்ஸாக்டாக எதிர்த்தாந்தா இந்த மைனஸ் உள்ள தள்ளி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது y plus 3 by 2 is equal to m into x minus 5 by 2. Okay, therefore equation of required line y plus 5 by 2, sorry, y plus 3 by 2 equal to m into x minus 5 by 2. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, parallel to x axis இல்லையா. என்னென்ன எதுக்கு parallel to x axis, என்ன பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்ஸு minus 3 by 2, சாரி plus 5 by 2. பாருங்கள், 5 by 2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3 by 2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. ஓகே, இப்போ 5 by 2, minus 3 by 2. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, parallel to x axisனு சொல்லியிருக்காங்க. parallel to x axisனா இப்போ நான் x axis y axis வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இது y axis, இது x axis இல்லையா. x axisக்கு parallel-ஆ அப்படின்னு சொன்னால் இந்த லைன் தானே. அப்போ x axisக்கு parallel-ஆ இருந்தால் y is equal to என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட். நம்ம பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம். x axisக்கு parallel-ஆ இருந்தால் y is equal to கான்ஸ்டன்ட். ஓகே, அதுவே y axisக்கு parallel-ஆ இருந்தால் அடுத்த சப்டிவிஷன் இங்கே பாருங்கள், y axisக்கு parallel-ஆ இருக்குது. ஒரே டயக்ராமில் நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த லைனு x equal to கான்ஸ்டன்ட்டு, இந்த லைன் பிளாக் லைனு y is equal to கான்ஸ்டன்ட்டு, ரெட் கலர் லைனு x is equal to கான்ஸ்டன்ட். பாருங்கள், இது வந்து y axisக்கு parallel-ஆ இருக்குது. இந்த ரெட் கலர் லைனு y axisக்கு parallel-ஆ இருக்குது. பிளாக் கலர் லைன் எல்லோ லைன் அதாவது x axisக்கு parallel-ஆ இருக்குது. ஸோ இப்போ x equal to constant, y is equal to constant. ஸோ பேரலாக இருக்கும்போது நம்ம என்ன இதெல்லாம், a line passing through the point which is parallel to அப்படின்னு கேட்டாங்க. a line passing through x axis which is parallel to அப்படி x axis னு கேக்குறான்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர்னா parallel to x axis னா
y is equal to constant. அதாவது இந்த வேல்யூ minus 3/2. ஓகே, இதை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். y equal to y minus y plus 3/2 மாறும் equal to 0. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2y plus 3 divided by 2 is equal to 0. இதை கரெக்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 2ல் தள்ளணும்னா 2y plus 3 is equal to 0. இதுதான் இந்த லைனோட பிளாக் லைனோட ஈக்குவேஷன். ஓகே, இதே போல y ஆக்சிஸ்க்கு நம்ம செய்ய போகிறோம். தட் இஸ் இந்த பேரலல் y ஆக்சிஸ்க்கு பேரலாக உள்ள இந்த லைனை செய்ய போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? சப்டிவிஷன் 2ல் y ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் நம்ம? 5/2 minus 3/2 கண்டுபிடிச்சோம். இப்போ இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். இது x ஆக்சிஸ்க்கு பேரலலா ரெட் கலர் லைன் இருக்கு. அப்போ என்னது? x is equal to constant. இது எங்க பார்த்தோம் நம்ம? இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்த இந்த கண்டென்ட் தான். ஈக்குவேஷன் ஆஃப் a straight line parallel to y axis னு வரும்போது இந்த லைன் தான் parallel to, இந்த ரெட் லைன் is parallel to y axis. ஸோ இப்போ x is equal to constant. நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? x ஓட வேல்யூவை நாம எடுத்துக்கணும். ஸோ x is equal to 5/2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இதை லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது x minus 5/2 equal to 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x minus 5 whole divided by 2 is equal to 0. இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2x minus 5 equal to 0. ஏன்னா இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஓகே, பார்க்கறதுக்கு சின்ன சம மாதிரி இருக்கும். இவ்வளோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்ம பார்த்த அத்தனை விஷயமும் இதில் வந்து சம்மோட ஒர்க் அவுட்டில் வரும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போட முடியுது. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.